கர்த்தர் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே கொண்டு வரும்படியாக தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக நேரத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய நாமம் மாத்திரம் நம்முடைய மத்தியிலே மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய வேத தியானத்திற்கு என்று வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம எல்லாரும் மார்க்கெட்ல போய் மாம்பழம் வாங்கியிருப்போம். என்ன பண்ணுவோம், ஒரு பழத்தை நறுக்கி வச்சிருப்போம், வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். என்ன பண்ணி பாருங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஒரு எடுத்து என்ன பண்ணுவோம், நறுக்கி வச்சிருப்போம், சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, வாங்கிட்டு போங்க. தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட படைக்கப்பட்ட ஒரு பழத்தை அவன் ருசித்து பார்த்து நீ என்ன பண்ண, நீ வாங்கிட்டு போன்னு சொல்றான். தாயின் கருவினையில் நம்மளை சிருஷ்டித்த தேவன் தம்முடைய சாயலாக ஜீவ சுவாசத்தை கொடுத்து நம்மளை உருவாக்கினவர் சொல்லுகிறார், நான் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள், அவர் மேலே நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். இயேசு நல்லவர்னு சொல்ல எல்லாருக்கும் தெரியும். இயேசு மோசமானவர் யாராவது சொல்றாங்களா? இயேசு நல்லவர், ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்றாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்களும் சொல்றாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களும் அதுதான் சொல்றாங்க. அவர் ரொம்ப நல்லவருங்க அவரு. ஆனா இங்க சங்கீதக்காரன் ஒரு இதை கூட்டி சேர்த்து சொல்கிறது என்ன, நீ யாரை ருசித்து பார்க்க வேண்டுமோ, யாரை அனுபவித்து பார்க்க வேண்டுமோ, அவர் மேலே நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் தான் என்னவா, பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய நம்பிக்கையை நாம ருசித்து பார்த்திருக்கிற கிறிஸ்து இயேசுவின் மேல வைக்கணும். ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாமே. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனத்துல, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு அங்க நீதிமொழிகள் அவர் சொல்லுகிறார். நீ எதுல எல்லாம் நீ நம்பிக்கை வைத்திருக்கிறியோ அந்த நம்பிக்கைக்கு ஒரு முடிவு உண்டு, அது ஒரு நாளும் என்ன செய்யாதுங்கிறார் அவரு, நீ வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. இப்ப நம்ம ஆராதனையில ஒரு வசனத்தை கேட்டோம்ல, ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம், தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறது, அந்த அன்பு நம்ம என்ன செய்யாதான், வெட்கப்படுத்த மாட்டாது. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா. தேவனுடைய அன்பு ஒரு காலமும் நம்மளை என்ன செய்யாது, நம்மளை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை என்னை என்ன செய்யாதுன்னு அவர் சொல்லுகிறாரு, உங்களை வெட்கப்படுத்தாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஏன்னா ரட்சிக்கப்பட்டு இங்க வந்திருக்கிறேனோ, ஏன்னா வேதம் வாசிக்கிறேனோ, ஏன்னா ஜெபிக்கிறேனோ என்று சொல்லி ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா, நீங்க கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை உங்களையும் என்னையும் ஒரு நாளும் கர்த்தர் வெட்கப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா. தன்னை நம்பின நாட்களிலே கர்த்தர் நம்மளை வெட்கப்படுத்தாம இருந்திருப்பாரே, ஆனால் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை நம்பி இருக்கிற நம்ம ஒருவர் மத்தியிலேயே நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார், நம்மை தலை குனிய விட மாட்டார், நம்மை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். அதனால சங்கீதக்காரன் சொல்கிறான், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சொல்லுகிறாரே, உன் நம்பிக்கைக்கு முடிவு உண்டு, நீ அவர் மேல நம்பிக்கையா இருப்பாயானால் நீ பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் அவர் மேல முழுமையான நம்பிக்கையை நாம் வைக்கணும்.
வாசிக்கலாமே. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து அங்கே 2 மனுஷனை ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம். ஒருத்தர் என்ன பண்றாரா? மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு யார் சொல்றாமா? இவன் முதல்ல என்ன சொல்ற? கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவர் தான் சொல்றாரு. ஆனா அதே ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அன்பு உன் மேல ஊற்றப்பட்டு இருக்கிறது, அந்த அன்பின் நம்பிக்கை உன்னை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாதுங்கிறாரு. இங்க 2 மனுஷனை காண்பிக்கிறார். ஒண்ணு, தன்னுடைய மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து தன்னுடைய மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன். அப்படின்னா சில நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை யார் மேல வைக்க கூடாது? மனுஷன் மேலேயும் வைக்க கூடாது, நம்முடைய சுய பலத்தின் மேலேயும் வைக்க கூடாது, நம்முடைய சுய திறமைகளின் மேலேயும் வைக்க கூடாது. சில நேரத்தில் நாம இதை சாதிச்சிடலாம் நாம நினைக்கிறோம்ல, அந்த இடத்துல நம்முடைய மாம்சத்தை நாம நம்புறோம். அங்க ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த நம்பிக்கையை வைக்காத. நீ மனுஷன் மேல சில நேரத்தில் நாம சொல்றான், நான் அவரை எவ்வளவோ நம்பி இருந்தேங்க, ஆனா கடைசி நேரத்தில் அவர் என்ன பண்ணிட்டாரு? அவரு எனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு இல்லைன்ட்டாரு. நான் அவரை தான் முழுமையா நம்பி இருந்தேன். அப்ப ஆண்டவரே சொல்றாரு, நீ மனுஷன் மேல நம்பிக்கையை வைக்காத. ஒருவேளை நான் கடந்த வருஷத்துல கடந்த மாதங்களில நான் யார் மேலையும் நம்பிக்கை வைத்து நான் யாரையோ எண்ணிக்கொண்டு நான் அவருடைய ஏமாற்றம் அடைந்திருப்பேனே, ஆனால் இந்த வருஷத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய நம்பிக்கை கிறிஸ்து இயேசுவின் மேலே இருக்குமே, ஆனால் கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய நம்பிக்கையை நீ திருப்புன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உன் நம்பிக்கைய தேவன் பக்கமாய் திருப்பு. சில நேரங்கள்ல இவன் எனக்கு கஞ்சி ஊத்துவான்னு நினைக்கிறாங்க, அவன் கடைசியில தண்ணியே தர மாட்டேங்கிறான். என்ன ஊத்துவானா? கஞ்சி ஊத்துவான்னு நினைக்கிறான், என்ன தர மாட்டேங்கிறான்? தண்ணியே தர மாட்டேங்கிறான். அப்ப நம்பிக்கை எங்க போகுது? மாறுது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை தாயின் கருவில நான் சுமந்தேன், உன்னை ஏந்தினேன், உன்னை தப்புவித்தேன், உன் நரைமயிர் வரைக்கும் நான் உன்னை என்ன பண்ணுவேன்? கரங்களை தட்டி கத்திரமையப்படுத்துவோமா? நம்பணும். ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ முழுசா நம்பிடாத. முழுசா என்ன பண்ணிடாத? நம்பிடாத. அவன் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறதற்கு தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தாலே போதும், ஆர்கனைஸ்ல விட மாட்டான். அதுக்கு ஜெபம் பண்ணாலே போதும். நம்முடைய நம்பிக்கை அதில் தான் இருக்கணும். அவன் வசனத்துக்கு கீழ்ப்படியணும். முதிர் வயதாகும் பொழுது உன் தாயும் தகப்பனையும் என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். அந்த நம்பிக்கையை அவனுக்கு ஊட்டினா போதும். அவங்க எரேமியா தீர்க்கதரிசி மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்கள், அந்த மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்கள் மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு யாரை விட்டு விலகுகிறார்களாம்? கர்த்தரை விட்டு விலகுறாங்க. கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கையை விட்டு கர்த்தர் செய்வாருங்கிறத விட்டுட்டு விலகுறாங்க. அதே அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் என்ன படுவார்களா? ஆனா நம்பிக்கை என்ன செய்யாதுன்னு வேதம் சொல்லுகிறது? வெட்கப்படுத்த. ஆனா அவர் மேல இருக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு நீ விலகுனா அவர் சொல்லுகிறார், உன்னை என்ன பண்ணுவார்? வெட்கப்படுவீர்கள். இந்த 16வது வசனத்துல இந்த மனுஷன் மேல நம்பிக்கையை வைத்திருக்கிறவனை ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்களேன். கர்த்தரை விட்டு விலகுகிற இதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அந்தரவெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். அவனை என்ன ஆண்டவர் சொல்றாரு? மனுஷன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவன, தன்னுடைய மாம்சமானதை புயபலமாக்கி கொள்ளுகிறவன, அவன் எங்க இருப்பான்? அவனுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் சொல்ற. சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம மனுஷனை நம்பி தேடி போய்
அது நமக்கு நடக்காததுனால, நம்முடைய சுய பலத்தை நம்பி போய் போய் அது நமக்கு கிடைக்காததுனால என்ன வருது? சோர்ந்து போயிடுறோம். வரும்போதே எப்படி வர்றாரு? சோர்ந்து போய் தான் வர்றாரு. ஏன்? அவர் செஞ்சிருவார்னு போனேன், ஆனா அவர் என்ன பண்ணல? செய்யல. அவர் கொடுத்துருவார்னு போனேன், ஆனா அவர் கொடுக்கல. ஆனால் உங்களை ரட்சித்திருக்கிற, உங்களை மீட்டுக் கொண்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், உங்களிடம் அவரிடத்திலே வருகிற ஒருவனையும், நம்பிக்கையோடு வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மனுஷன் மேல நம்பிக்கை வைத்தவனே அவர் சொல்லுகிறாரு. இரண்டாவதாக 7வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். அல்லேலூயா. அப்ப முதல்ல ஒரு மனுஷனையும் சொல்றாரு, இரண்டாவது ஒரு மனுஷனையும் சொல்றாரு. முதல்ல சொல்லுகிற மனுஷனுடைய காரியங்கள் எப்படி இருக்குன்னு 6வது வசனத்திலையும், இப்ப 7வது வசனத்துல சொல்லுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். அவன் எப்படிப்பட்டவன் நான் சொல்கிறாரு? அவன் பாக்கியவான். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரையே நம்பி இருக்கிறபடினாலே கர்த்தர் அவர்கள் என்ன பண்றாரு? விடுவிக்கிறார். எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பி இருந்தார்கள், நம்பினவர்களை அவர் என்ன பண்ணினாராம்? விடுவித்தாரு. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறது மேல அவர் சொல்ல, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன், அவரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 8வது வசனத்தை வாசிங்க. அவன் எப்படி இருப்பானா? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலைத்தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. தேவன் மேலே ஒரு மனுஷன் நம்பிக்கையை வைக்கிறவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த வித்தியாசமான காரியங்கள் என்ன? அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவன் தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. அப்படின்னா தேவனை நம்பி இருக்கிறவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவனுடைய வாழ்க்கையில எந்த குறையுமே இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அவனை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய் அந்த மரத்தை அவனை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை நீர்க்கால்களின் ஓரத்துல அவர் நட்டு வைக்கிறார். அப்படின்னா அந்த மரத்திற்கு என்னென்ன தேவையோ மழை தாட்சியான வருஷத்திலும் அந்த தண்ணீர் கிடைக்கத்தக்கதாக, தாட்சியான நேரத்திலும் அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கத்தக்கதாக, குறைவுள்ள நேரத்திலேயே அது கிடைக்கத்தக்கதாக சரியாய் கொண்டு போய் அந்த மரத்தை ஆண்டவர் நட்டு வைத்திருக்கிறது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் சரியான இடத்திலே கர்த்தர் வைத்திருப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? மழை பெய்ஞ்சாலும் நமக்கு கவலை இல்லை, மழை பெய்யலனாலும் நமக்கு கவலை இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், எல்லாம் தண்ணீர்னால நிரப்பப்படும். ஐயோ இந்த வருஷம் மழை பெய்யலையே அப்படின்னு நம்ம கவலைப்படுறதுங்கிற அவசியம் இல்லை. ஏன்? கர்த்தர் என்னுடைய வாய்க்கால்களை நிரப்புகிறதற்கு. ஐயோ இந்த வருஷம் எனக்கு வேலை சரியா இல்லையே, இல்ல, உன் குடும்பத்தை போஷித்து நடத்துகிறதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் உன்னை நட்டு வைக்கிற இடம் அப்படி, உங்களை அமர்த்துகிற இடம் அப்படி. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், மழை தாட்சியான வருஷத்திலும் அந்த மரம் எதை பார்க்காதுங்கிறாரு? உஷ்ணம் வருகிறதை காணாமல். ஓவரா வெயில் அடிச்சா மரம் என்ன ஆயிரும்? காஞ்சி போய். ஆனா காஞ்சி போகிற அந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறாரு, அது என்ன பண்ணாது, உனக்கு வராது அப்படிங்கிற. ஏன்? உன்னுடைய வேர் எங்க இருக்குது? தண்ணீர்களுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. ஒரு தென்னை மரம் அவ்வளவு உயரம் இருக்குல்ல,
ஏறக்குறைய எப்படி பார்த்தாலும் ஒரு 25 அடி 30 அடிக்கு அது நிக்குது. அதையே முறிஞ்சு விடல. ஏன்னா இடையில எந்த சப்போர்ட்டுமே இல்லையே. இடையில ஒரு 10 அடிக்கு மேல வந்து நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா 10 அடிக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒஸ்த முடியாது. அந்த ஒஸ்தம்னா அவ்வளவு சப்போர்ட் கொடுக்கணும், அப்பதான் அது நிக்கும். ஆனா அந்த ஒரு மரம் 25 அடிக்குனாலும் எந்த சப்போர்ட்டுமே இல்லாம நிக்குது. அது மேல இருக்கிறத பாத்தீங்கன்னா தேங்காயினுடைய வெயிட் ஒவ்வொன்றுமே எப்படி பார்த்தாலுமே எடுத்துட்டு வந்து பார்த்தாலுமே 5 கிலோ இருக்குமா இருக்காதா? அந்த ஈரத்தோட இருக்குது வெயிட் போட்டு பார்த்தோம்னா 5 கிலோ இருக்கும். ஏறக்குறைய அதுல ஒரு 50 காய் இருக்குது, 60 காய் இருக்குது, சில மரங்கள்ல 70 காய் இருக்குது. ஆனா அது அவ்வளவு வெயிட்டையும் அது தாங்கிக்கிட்டு அவ்வளவு பலத்தோட அது நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதனுடைய வேர் கீழே அவ்வளவு போயிருக்கு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். உன்னுடைய நம்பிக்கையின் வேர் எவ்வளவு கீழே போகுதோ கர்த்தர் உன்னை எவ்வளவு உயரத்துல வேணாலும் கொண்டு போய் நிறுத்துவார். உன்னை எவ்வளவு உயரத்துல வேணாலும் கொண்டு போய் வைப்பார். அவங்க சொல்ல நீர்க்கால்களின் ஓரமாய் உன்னுடைய வேரை நீ என்ன பண்ண விடு. வேதம் சொல்லுகிறது அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாய். யாருக்குள்ளார? கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்டவர்களாய். புரிஞ்சுக்கலாமே, வசனத்துக்குள் ஒரு மனுஷன் வேறு கொண்டவனாய், அவருடைய வார்த்தைக்குள் ஒரு மனுஷன் வேறு கொண்டவனாய், உலர்ந்து போகாம இல்ல வேறு இல்லாததுனாலதான் என்ன ஆயிடுச்சான், உலர்ந்து போயிருச்சு. அவ வேறு கொண்டவனாய், அந்த நம்பிக்கை என்கிற வேறு கொண்டவனாய் நீங்க கீழே எவ்வளவு ஆண்டவரிடத்துல ஆழமாய் இருக்கிறீங்களோ அவ்வளவு உயரத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷனை எவ்வளவு உயரத்துல வேணாலும் கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பை எல்லாரும் என்ன நினைச்சாங்க, குழியில போட்டா சோலி முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. அவன் தரிசனம் அதோட போயிடும், அவனோட சொப்பனம் அதோட போயிடும் நினைச்சாங்க. ஆனா எடுத்து அடிமையா வித்துட்டாங்க. நீ அடிமையா போறான், எப்படி உன்னுடைய அந்த சொப்பனை நிறைவேறுன்னு பார்க்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா எந்த இடத்துக்கு போனானோ அந்த இடத்திலேயே அந்த தரிசனத்தை, அந்த சொப்பனத்தை கர்த்தர் உயர்த்தி காண்பித்தார். அல்லேலூயா. காரணம் என்ன? தனக்கு தேவன் தன்னுடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறபடினால யாக்கோபின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, ஆபிரகாமின் தேவனை, தன்னுடைய முற்பிதாக்களினுடைய தேவனை நம்பிக்கையாய் கொண்டிருந்தபடினாலதான் கர்த்தர் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. ஒருவேளை நாம எப்படிப்பட்ட பாரம்பரியங்களிலிருந்து வந்திருந்தாலும் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல நீங்கள் நம்பிக்கை வைத்து அவருடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டவர்களாக, அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்களாக, அவரை சொந்த இரட்சகர்களாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற உங்களை என்னை கர்த்தர் பார்க்கிறார். அந்த நம்பிக்கை நிமித்தம் கர்த்தர் நம்மை ஒருபோதும் யார் மத்தியிலையும் நம்மளை வெட்கப்படுத்தாமல் நம்மை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம இடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லலாம், ஐயா நீ ஜெபனு போய் என்னதான் கண்டுபிடிச்ச, நீ பைபிளை வாசிச்சு என்ன கண்டுபிடிச்ச, உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு மத்தவங்க கேட்கலாம். ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதே எதுலதான்? நான் வாசிக்கிற வேதத்தின் அடிப்படையில தான், நான் ஜெபிக்கிற ஜெபத்தின் அடிப்படையில தான், நான் நம்பி இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில தான். ஒருவேளை இதை நான் வாசிக்காம இருந்திருப்பேனா, இதை நான் ஜெபிக்காம இருந்திருப்பேனா, இதை நான் நம்பிக்கை இல்லாம இருந்திருப்பேனா, என்னைக்கோ என்னை உள்ள வச்சு அடக்க ஆராதனை முடிஞ்சிருக்கும். இது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற நம்பிக்கைய கர்த்தர் பார்க்கிறார். என்னையும் அவன் நம்பி இருக்கிறான். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உலகத்துல ஆண்டவர் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனத்துல, இம்மைக்கு மாத்திரம் கிறிஸ்துவின் மேலே நீங்க நம்பிக்கை உள்ளவர்களா இருப்பீர்களே ஆனால், வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் நம்ம எல்லா மனுஷரை பார்க்கிறோம். பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்ப தேவைக்காக நீ இயேசுவை நம்புனேன்னா
இப்ப தேவைக்காக, இம்மைக்காக, இப்ப நடக்கணும், இப்ப கிடைக்கணும், இப்ப போகணும், இப்ப செய்யணும் அப்படின்னு நம்பினேன்னா நீ எல்லா மனுஷரை பார்க்கணும் எப்படி இருப்பேங்கிறாரு. அப்படின்னா நம்பாதவனை விட நீ மோசமான ஆளுங்கிறாரு. அப்படிதான் அர்த்தம். இயேசுவை நம்பாதவனை விட, அவர் மேல நம்பிக்கை வைக்காதவனை விட, நீ இம்மைக்காக வைக்கிறேன்னு சொன்னா அவனை விட நாம பரிதவிக்கப்படத்தக்கவர்கள். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதை. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ அவர் மேல நம்பிக்கையா இரு, நீ பாக்கியம். அல்லேலூயா. மனுஷன் மேல உன் நம்பிக்கையை வைக்காத, கர்த்தர் மேல உன் நம்பிக்கை நீ வை. அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில ஒரு மனுஷனை குறித்து உங்கள் மத்தியில நான் வைக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு நபர் தான். அவருடைய வாழ்க்கையில தேவன் அவ்வளவு காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாய் ஆண்டவர் செய்திருப்பாரேயானால், அவருடைய நம்பிக்கை நிமித்தம் ஆண்டவர் செய்திருப்பாரேயானால், இன்றைக்கும் அதே தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு கொஞ்சம் ஈர்க்க முடியுமா உங்களால? ரோமர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிப்போமே. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் தகப்பனானார். இங்கே நாம் யாரை குறித்து வாசிக்கிறோம்? ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். இன்றைக்கும் இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு சந்ததி இந்த உலகத்துல இருக்கு இல்லையா? இப்ப நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய முற்பிதாக்கள் யாரை ஏற்றுக்கல? இயேசுவை ஏற்றுக்கல. நாம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்ப நம்மள ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ள நம்மளை கொண்டு போய் இணைக்கல. யாருக்குள்ளார? இந்த ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ள கொண்டு போய் இணைக்கிற. ஏன் ஆண்டவர் நம்மளை ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ள கொண்டு போய் இணைக்கிறார்னா, இந்த உலகத்துல 2 குடும்பத்தை ஆண்டவர் பிரித்தார். ஒண்ணு, நோவாவினுடைய குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? பிரிச்சார். நோவாவுக்கு அப்புறம் ஆபிரகாமை ஆண்டவர் பிரித்தார். நோவாவை பிரிக்கிற பொழுது உலகத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? அழிச்சிட்டார். ஆனா ஆபிரகாமை பிரிக்கிறப்ப உலகத்தை என்ன பண்ணல? அழிக்க. இப்படியே ஒவ்வொரு தடவையும் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் அவருக்கு? யோசித்து பாருங்க. ஏன்னா மனிதனுடைய நினைவுகள் நித்தமும் எப்படி இருந்துச்சாம்? எத்தனை நாளைக்கு ஒருக்கா இருந்துச்சு? அவன் தூங்கி எந்திரிச்சாலும் எப்படிதான் எந்திரிக்கிறான்? எவனை கெடுக்கலான்னா யோசிக்கிறான், எவனை ஏமாத்தலான்னா யோசிக்கிறான். ஆனா அவர் உருவாக்குகிற பொழுது அவனுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லை. அவனுக்கு ஆதாமுக்கு அப்படிப்பட்ட சிந்தைகள் இல்லை. காலையில் அவன் எழுந்த உடனே தேவனை பார்க்கிறது நினைச்சான். அவரோடு கூட உலாவுகிற அனுபவத்தில் இருந்தாரு, அவரோடு கூட பேசுகிற அனுபவத்தில் இருந்தாரு. எப்ப ஒரு தவறான உபதேசம், தவறான சத்தம் அவருக்குள்ள வந்துச்சோ, தவறான வழிநடத்துதல் வந்துச்சோ, தேவனை விட்டு விலகிட்டார். இன்றைக்கு மனுஷனுடைய சூழ்நிலை அப்படிதான். தேவனை விட்டு விலகி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் தேவனோட உறவு இல்லாமல் இருக்கிறதுனாலதான். ஆனா தேவனோட உறவை ஏற்படுத்தியாச்சுன்னா அவன் தேவனோட இணைந்து கொள்ளுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஊர்ல தாங்க, நம்ம நாட்டுல தாங்க காசு கொடுத்து கடவுளை பார்க்கணும். நம்மளை பார்க்க வந்தவரை விட்டுட்டு நம்ம ஊர்ல காசு கொண்டு போய் கொடுத்து என்ன பண்றான்? கடவுளை பார்க்கறான். அவர் நம்மளை பார்க்கறதுக்கு வந்தாரு இல்ல? பிதாவின் வழியில இருக்கிற ஒரே பேரான குமாரன் அவருக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் உங்களையும் என்னையும் மீட்டு ரட்சிக்கும்படியாக தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக இந்த உலகத்திலே வெளிப்பட்ட தேவ குமாரனாகிய கிறிஸ்து இயேசு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே இந்த ஆபிரகாமை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். நோவாவுடைய நாட்களில போல அழிக்கணும்னு அவர் நினைக்கல. இப்ப பிரித்து எடுத்து இந்த ஆபிரகாமில இருந்து ஒரு விசுவாசம் உள்ள, ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு சந்ததிய இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் நாள் வரைக்கும், கிறிஸ்துவுடைய
இரண்டாவது வருகை வரைக்கும் அதை உருவாக்குகிறதுக்கு ஆண்டவர் அன்றைக்கே ஒரு திட்டத்தை ஆண்டவர் போட்டார். அந்த திட்டத்துல தான் இப்ப யார் இருக்கிறா? ஆபிரகாம் இருக்கிறார். இங்க ஆபிரகாமை குறித்து என்ன? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். இப்ப மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே. ஆனா ஆபிரகாம் என்ன சொல்லி இருக்கிறாரு? நான் மரித்தோரை உயிர்ப்பித்து நான் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு தேவன் மகிமையின் தேவனாக தரிசனமானார். எந்த பேருமே சொல்லல. அதுக்கப்புறம் மோசே கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவனும் நான் ஈசாக்கின் தேவனும் நான் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன். பாருங்க, ஒரு சந்ததியவே அவர் சொல்றாரு. இவர தேவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறதற்கு யார் பேரை யூஸ் பண்றாரு? நல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாத்தீங்களா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவரை நம்மகிட்ட அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு அவர் யார் பேரை யூஸ் பண்றாரு? ஆபிரகாமோட பேரை யூஸ் பண்றாரு. இன்னைக்கு நம்ம பேரை நம்ம அப்பா பேரை வெளியே யூஸ் பண்ண முடியல. சொன்னால இந்த கடங்கார மோனா நீ அப்படிங்கிறான், அந்த குடிகார மோனா நீ அப்படிங்கிறான். வெளியே சொல்ல முடியுது? முடியல. நான் அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிருக்கேன், அவளையா நீ கல்யாணம் பண்ணிருக்கேங்கிறான். ஆச்சரியமா நீ உலகம் எப்படி நடக்குது பாருங்க. அப்ப ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் எவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறார். நாம அன்றைக்கு தேவன் தன்னை ஆபிரகாம் பெயரை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிற அளவிற்கு ஆபிரகாமை எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு உங்களை என்னை அப்படி ஆபிரகாமுக்குள்ள ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்தி கர்த்தர் நம்மளை அமர வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.